எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எதிர்பார்ப்புகள் சில சண்டை சச்சரவுகளை உருவாக்கும். மார்னிங் எந்திரிக்கும் போது, அதாவது எந்திரிச்சவுடன் டீ நல்லாயிருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தேன். அம்மா இப்படி சொல்லுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தேன். என்னோடய மாமா இப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தேன். என்னோடய மருமக இப்படி இதை பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தேன். என்னோடய அண்ணன், என்னோடய தம்பி, என்னோடய தங்கச்சி, ஸோ இவங்களாம் இந்த விஷயத்துக்கு இப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினச்சேன். என்னோடய பொண்ணு இல்லைனா என்னோடய பையன், ஸோ இவங்களாம் இந்த விஷயத்துக்கு இவங்கள்தான் இப்படி ஷேர் பண்ணுவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். இன்றைக்கி டிராஃபிக் இருக்காது அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். எனக்கு ஈஸியான டாஸ்க் ஆஃபீஸில் கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்தேன். இன்றைக்கி ஆஃபீஸில் நல்ல என்விரான்மெண்ட் இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். ஈவினிங் சீக்கிரமாக கிளம்பிடலாம் அப்படின்னு எதிர்பார்த்தேன். இன்றைக்கி நாளே நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தேன். நைட்டு இன்றைக்கி சீக்கிரம் தூங்கிடலாம் அப்படின்னு எதிர்பார்த்து நான் வந்தேன், ஆனால் தூங்க முடியல. இப்படி சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் நம்ம ரொம்ப எதிர்பார்க்கறனால மனுஷங்களோட மனநிலை டோட்டலாகவே கொலாப்ஸ் ஆகிடுது. ஸோ இதுதான் 100% உண்மையான ஒரு விஷயம். எதிர்பார்ப்புகள் இருக்க வேண்டியதுதான். ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பில் எதிர்பார்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்கும். பட் எதிர்பார்ப்புக்கிறதுக்கு முன்னாடி நம்ம மனுஷங்கனால இந்த எதிர்பார்ப்பு ரொம்ப முக்கியமானதா அப்படி அனலைஸ் பண்ணுறதும் ரொம்ப முக்கியம். நீங்கள் அப்படிப்பட்ட ஆளாக இருக்கீங்கன்னா, நம்ம எதிர்பார்க்கறனால தான் ப்ராப்ளமே வருது அப்படின்னு உங்களுக்கே தெரியுது அப்படின்னா, இந்த எதிர்பார்ப்பு ஆரோக்கியமானதா, நம்ம மனநிலைக்கு ஆரோக்கியமானதா அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு நல்ல மனநிலை உண்டாகும். நாளையிலேருந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இன்கேஸ் நீங்கள் அப்படிப்பட்ட ஆளாக இருந்தீங்கன்னா, உங்கள் எதிர்பார்ப்புகளை திருப்பி ஒரு தடவை அனலைஸ் பண்ணிவிட்டு செயல்படுங்க. அன்னைக்கு உங்கள் மனநிலையே நல்லதாக அமையும்.